பாருங்க இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம் பார்த்தோன்னே ஒரு சிலர் ஈஸியாக சால்வ் பண்ணீங்க, ஒரு சிலர் சால்வ் பண்ண தெரிய வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதே போல சம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். ஏபிசியின் சராசரி கொடுத்துட்டாங்க, அதுவே 10A 10B 10Cயோட சராசரி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 3 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி சராசரி ஃபைன் பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் ஃபைனே பண்ண தேவையில்லை, ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க ஏபிசியின் சராசரி கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க ஒவ்வொரு நம்பரையும் 10ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணியிருந்தா 10A வருமா, அதே பியோட 10 மல்டிப்ளேஷன் பண்ணால் 10B வருமா, அதே போல் சியை 10ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணால் 10C வருமா. அதனால் நீங்கள் இந்த சராசரியுமே 10ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணால் கிடச்சிருமா. சிம்பிளாக பாருங்கள், இந்த வேல்யூ வந்து 10ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுறீங்க, 10 × 10 என்ன 100. இதோட சராசரி என்னென்னா 100. இங்கே வந்து அதே போல் 5A 5B 5C இருந்துச்சுன்னா இதோட சராசரி என்ன பண்ணுறீங்க, சராசரி 5 கொடுத்துருந்தாங்கன்னா 5யோட இது 5 மல்டிப்ளேஷன் பண்ணால் வேலை முடிஞ்சு. சிம்பிளாக இப்படி சால்வ் பண்ணிட்டு போகிறது பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு டைமிங்கிறது